அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு மிக மிக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் பரிச்சயமான நபர், அதாவது பிஜே என்கிற பி ஜெயினுலாதீன் அவர்களுடைய தில்லுமுள்ளுகள் அம்பலம் சாட் ஜிபிடியில் சிக்கியது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். சாட் ஜிபிடினா இதுதாங்க சாட் ஜிபிடி. இந்த சாட் ஜிபிடின்னு போட்டிருக்கு இல்லையா, இதுதான் சாட் ஜிபிடி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆப்பு. இப்போ மொபைலில் நீங்கள் என்ன செய்வீங்க, யூடியூப் ஆப் வச்சுருப்பீங்க இல்லையா, குரோம்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, விஎல்சி பிளேயர் இன்ஸ்டால் பண்ணி, இந்த மாதிரி பல ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இதுவும் ஒரு ஆப்பு. இது நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு என்ன செய்யலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடின்னு இந்த பேர் அடிச்சிங்கன்னா வரும், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வெப்சைட் வெர்ஷன் chatgpt.com அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிசிடியில் ஏன்னு இருக்குல்ல, இந்த ஏன்னா புள்ளி ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஐன்னு அர்த்தம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு அர்த்தம். அதாவது செயற்கை நுண்ணறிவு. மனிதனுடைய மூளை இருக்குல்ல, அது இயற்கை நுண்ணறிவு. மனுஷ மூளை மாரியே என்ன செய்யுது, செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஆப்பை ரெடி பண்ணியிருக்காங்க, சாட் ஜிபிடி ஆப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு மனுஷனை மாதிரி என்ன செய்யும், செயற்கையாக மனுஷ மூளை மாதிரி செயல்படும். எப்படி ஒரு மனுஷன்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டால் அவனுக்கு இருக்கிற அனுபவத்தை பயன்படுத்தி என்ன சொல்லுவான், இது இப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லுவான் இல்லையா, அவனோட அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு சொல்லுவான். அதே மாதிரி இந்த சாட் ஜிபிக்கு என்ன செய்வாங்க, ரொம்ப காலமாக அனுபவங்களை நிறைய ஏற்றுவாங்க. ஏற்றி வச்சுட்டு நம்ம இதுகிட்ட ஒரு கேள்வி கேட்டால் மனுஷன் மாரி என்ன செஞ்சோம், ஒப்பிட்டு பார்த்து நல்ல சிறந்த ஆன்சர் நம்ம சிறந்த ஒரு தீர்ப்பு அது தரும். அதாவது நம்ம ஒரு நாட்டாம மாரி இல்லை கோர்ட்டில் இருக்க ஜட்ஜி மாதிரி என்ன செய்யும், ஒரு பகுப்பாய்வு பண்ணி நமக்கு ஒரு தீர்ப்பை தரும். அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போடைய வேலை. இந்த ஆப்பு கிட்ட இங்கிலீஷில் கேட்கலாம், தமிழில் கேட்கலாம், அந்த மாதிரி நிறைய மொழி சப்போர்ட்டடு தான் இந்த ஆப்பு. அப்போ இது எல்லாம் கலந்தும் கேட்கலாம். கலந்து கேட்டாலும் அது என்ன செய்யும், பிரித்து சொல்லும். இங்கே நம்ம இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஒரு குரான் வசனத்தை சொல்லி அந்த குரான் வசனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் போது அதில் இருக்கிற வாக்கிய முறை, இலக்கண முறையெல்லாம் வச்சு கூட அது என்ன செய்யும், பதிலளிக்கும். அப்படிங்கிறது தான் இப்போ அந்த பிஜே என்கிற பி ஜெயினுலாதீன் உடைய அந்த தில்லுமுள்ளு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அந்த பாருங்க சாட் ஜிபிடின்னு ஒரு ஆப்பெல்லாம் கொடுத்துருக்குறோம். இப்போ இது வெளிப்படுத்தி காட்ட போகுது அப்படிங்கிறது தான். என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், விளக்க போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அல்லாஹ் என்ன செய்கிறான், நாம் அளித்த அந்த 21:95 படிச்சிங்கன்னா, நாம் அளித்த ஊரின் மீது தடை இருக்கிறது, அவர்கள் என்ன திரும்ப வரமாட்டார்கள் அப்படின்னு இந்த வசனம் இருக்குல்ல, இதை நம்ம என்ன சொன்னோம், இது யூதர்களை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொன்னோம். அப்போ யூதர்களை பற்றி பேசுகிறதுன்னு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார், இது யூதர்களை பற்றி பேசலை, இறந்தோர்களை பற்றி பேசுதுன்றார். அப்படியா, இறந்தோர்களை பற்றி பேசுது என்றால் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டோம் அவர்கிட்ட. என்ன கேட்டோம், அதனால தான் அது ஓடினார். அவர் கடைசியில் ஆரம்பத்தில் என்ன செஞ்ச மழுப்பிக்கிட்டே போட்டு குழப்பிக்கிட்டே வந்தார். கடைசியில் ஒட்டு மொத்தம் முடிவுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, இவரை விடக்கூடாது, ஒரு இடத்துல முடிக்கணும் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டோம். என்ன கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர்கள்னு சொல்கிறீங்க, இந்த நாம் அளித்த ஊரின் மீது தடை இருக்கிறது, அவர்கள் திரும்ப வர மாட்டார்கள்ங்கிறத இது இறந்தவர்களை பற்றி பேசுது, அவங்க அந்த உலகத்துக்கு மறுபடியும் உயிரோடு திரும்ப வரதான் தடைன்னு பேசுதுன்னு சொல்கிறீங்கல்ல. சரி, அவங்க ஊருக்கு வர மாட்டாங்கல்ல, ஊருக்குள்ள தடை போடப்பட்டிருக்குது. அப்போ அவங்க இப்போ நூஹு நபி சமுதாயம் இருக்குது, அதை அல்லாஹ் அழிச்சான், முழுமையாக அழிச்சான். இப்போ அவங்க அந்த நூஹு நபி சமுதாயம் அந்த வாழ்ந்த ஊருக்கு அவங்க வர முடியாது. அதுமாதிரி ஹூது நபி சமுதாயம் இருக்குது, அவங்க வாழ்ந்த ஊருக்கு அவங்க வர முடியாது. அதே மாதிரி சாலிஹ் நபி சமுதாயம் அவங்க வாழ்ந்த அந்த ஊருக்கு வர முடியாது. அப்படிங்கிற மாதிரி அந்த ஊருக்கு தானே வர முடியாதுன்னு சொல்லுது. அப்போ மற்ற ஊர்களுக்கு வரலாமா, அமெரிக்காவுக்கு வரலாமா, அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வரலாமா, ஐரோப்பாவுக்கு வரலாமா, சைனாவுக்கு வரலாமா, இந்தியாவுக்கு வரலாமா, இந்தியாவிலேயே சென்னைக்கு வரலாமா, மதுரைக்கு வரலாமா, திருச்சிக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டோம். கேட்டதற்கு அவர் என்ன சொல்றாரு, என்ன அப்போ இப்படி எடுக்கக்கூடாது, இப்படி ஒரு நிலை எடுக்கணும், அதாவது எங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அதை தவிர மற்ற இடங்களுக்கு வரலாமான்னு கேட்ட உடனே இதுக்கு எதிர்மறை எடுக்கக்கூடாதுன்றாரு.
நான் கேட்குற என்னன்னு கேட்டால், திரும்ப மாட்டார்கள்ங்கிற அந்த வார்த்தைக்கு திரும்ப மாட்டார்கள்ங்கிறத அந்த அழிக்கப்பட்டவர்கள்ங்கிற அர்த்தம் கொடுத்தால் விபரீத அர்த்தம் வந்துடும். அதான் வாதிடுறீங்க. திரும்ப மாட்டார், அவர்கள் திரும்ப மாட்டார்கள்னா மற்றவங்களாம் திரும்புவாங்களா? எதிர்மறை அர்த்தம் கேட்குறீங்க. இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், லா யர்ஜூன் என்பதற்கு எதிர்மறை அர்த்தம் எடுத்து கொடுத்து அதனால் உங்கள் அர்த்தம் சரின்னு சொல்ல வர்றீங்க. அப்போ எதிர்மறை அர்த்தம் என்ன? திரும்ப மாட்டார்கள் என்று சொன்னால் மற்றவங்க திரும்புவார்கள் என்ற விபரீத அர்த்தம் வருது. மற்றவங்க திரும்புறதில்லை, மற்றவனும் திரும்புறதில்லை, இவங்களும் திரும்புறதில்லை. அப்போ மற்றவங்க திரும்புவார்கள்ங்கிற தப்பான அர்த்தம் வர்றதுனால அழிக்கப்பட்டவர்கள் திரும்புவார்கள்ன்ற அர்த்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வாதம் வச்சிங்க. தான் வாதம். எதிர்மறை எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, தடைன்னு ஒன்று வருதேங்க, அதுக்கு எதிர்மறை எடுக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னோம். தடைன்னு ஒன்று வந்துச்சுன்னா எதிர்மறை எடுக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னோம். என்ன சொன்னோம்? இப்போ ஸ்கூலில் ஒரு 100 பேர் படிக்கிறாங்க. 100 பேர் படிக்கிறதுல 4 பேருக்கு ஃபீஸ் கட்டலை. ஃபீஸ் கட்டவங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கு தடைங்கிறாங்க. அப்போ மீதி 96 பேருக்கு அனுமதி தானே வரும் அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ 4 பேருக்கு தடைனா மீதி 96 பேர் அனுமதி தானே வரும்னே அவர் என்ன சொன்னார்? அது நிபந்தனை இருக்குது அப்படின்ட்டாரு. தன்னை மறந்து உளறிட்டார். அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா, அந்த இடத்துல இப்போ நீ சொல்கிற உதாரணத்தில் நிபந்தனை இருக்கு. நிபந்தனை 4 பேர் ஃபீஸ் கட்டல, அவனுக்கு தடைனா அது நிபந்தனை இருக்கிறதுனால நான் செய்யும் மீதி 96 பேர் அனுமதின்னு வரும் அப்படின்றாரு. தடை செய்யப்பட்டிருக்குன்னு வார்த்தை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தான் தடைன்னு எடுத்துக்கணும். அப்போ மற்றவங்களுக்கு அனுமதின்னு தான் வரும். இது ஒரு ஸ்கூல், அதுக்கு தான் சொன்னேன். இதுக்கு ஆப்போசிட்டான உதாரணம், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டலைன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்களுக்கு தடை, மற்றவங்களுக்கு அனுமதி. பணம் ஃபீஸ் கட்டாதவன்லாம் வராத, இதெல்லாம் எதிர்மறை எடுக்கக்கூடிய சொல்லுது. ஃபீஸ் கட்டாதவன் ஒரு செயலை சொல்லி அதை செய்யாதவன்லாம் வராதுன்னா செஞ்சவன்லாம் வரக்கூடாது. அதில் எடுக்கலாம், இதில் எடுக்க முடியாது. இது எடுக்கிறதுக்குரிய எதில் எதிர்மறை எடுக்கணும்ன்ற விதி இருக்கிறது. இதில் எடுக்கலாம். ஒரு ஷர்த்தை போட்டோம்னு சொன்னால் அது எதிர்மறை எடுக்கலாம். ஷர்த்து கண்டிஷன் போடுறோம், வழங்குதா? கருப்பை உள்ளவங்களாம் வராதுன்னா வெள்ளை உள்ள வரக்கூடாது. ஒரு கண்டிஷன் போட்டது, இது கண்டிஷன் ஒன்றுமே கிடையாது. அப்போ கண்டிஷன் போட்டது உதாரணம் காட்டாதீங்க. ஏன்னா அந்த உதாரணம் தேவையும் இல்லை. கண்டிஷன் போடுற விஷயத்தெல்லாம் கொண்டாந்து எதிர்மறை எடுக்கிறத உதாரணம் காட்டுறீங்க. கண்டிஷன் போட்டால் தான் எதிர்மறை வருமே. நீங்கள் கண்டிஷன் போட்டால் தான் எதிர்மறை வருமே. நீங்கள் கண்டிஷன் போட்டால் தான் எதிர்மறை வருமே. கண்டிஷன் போட்டால் யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களுக்கு தர வேண்டாம், நிற்காதவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். அது கண்டிஷன். கண்டிஷன் உள்ளதில் அழிக்கப்பட்ட எல்லாரையும் சொல்கிற விஷயம். அழிக்கப்பட்டவர்கள் ஒரு கண்டிஷன் சேர்த்தீங்கன்னா தான் அது ரெண்டாக பிரிக்கலாம். இது அழிக்கப்பட்டவர்கள் ஒரு கண்டிஷன் சேர்த்தீங்கன்னா தான் அது ரெண்டாக பிரிக்கலாம். இது அழிக்கப்பட்டவர்கள் ஒரு கண்டிஷன் சேர்த்தீங்கன்னா தான் அது ரெண்டாக பிரிக்கலாம். இது அவங்களே ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க. என்னன்னா, இந்த ஸ்கூல் உதாரணம் ஒன்று சொன்னோம்ல, ஸ்கூல் உதாரணம் சொன்னதில் அது கண்டிஷன் இருக்கு, கண்டிஷன் இருந்தால் அது அப்படித்தான் அப்படின்ட்டாங்க. நீங்கள் கண்டிஷன் போட்டால் தான் எதிர்மறை வருமே. அப்போ தடைங்கிற வார்த்தை கண்டிஷன் இல்லாமல் வேற என்னது? இது தடைன்னு இருக்குல்ல, அது கண்டிஷன் தான். அது போய் பண்பு பெயரில் எடுத்து படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தா தடைங்கிறது என்னது? அனுமதிக்கிறது, தடை செய்யறதுலாம் என்னது? நிபந்தனையோட வார்த்தைகள். அந்த கண்டிஷன் இருக்குது. அது அதனால தான் சொன்னோம், அந்த கண்டிஷனையும் சேர்த்து படிக்கிறப்ப இது மீனிங் மாறும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இப்போ இவங்களே என்ன சொன்னாங்க வாயால, கண்டிஷன் இருந்தா ஆமா அப்படித்தான் வரும் அப்படின்ட்டாங்க. பனு இஸ்ராயல் மக்களை எல்லாம் வெளியேற்றினா, யூதர்களை வெளியேற்றினா. அப்போ வெளியேற்றினப்ப என்ன செஞ்சான்? வெளியேற்றிட்டு ஒரு கண்டிஷனோட என்ன செய்யறான்? ஒரு கண்டிஷன் வருதா இல்லையா? அப்ப அது கண்டிஷன் தடை செஞ்சிருக்கான், உள்ளார வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த பேர் உள்ளார வரக்கூடாது இத்தனை வருஷம் தடை செய்திருக்கிற காரணத்தினால அவங்க உள்ளார வரல. அப்புறம் அல்லா நடக்கும்போது தான் உள்ளார விடுவாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிஷன் இருக்குது அது உங்களுக்கு. அப்போ கண்டிஷன் உள்ளதை போய் கண்டிஷன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் கண்டிஷன் உள்ளதுக்கு இப்போ ஒத்துக்கிட்டு போயிட்டீங்களே. அதான் இதோட கதையை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானே. நீங்கள் கண்டிஷன் போட்டால் தான் எதிர்மறை வருமே. நீங்கள் தான் கண்டிஷன் உள்ளதுக்கு இப்போ ஒத்துக்கிட்டு போயிட்டீங்களே. அதான் இதோட கதையை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானே. கண்டிஷனுக்கு அர்த்தம் புரியல அவருக்கு. கண்டிஷன் ஹராம்னா தடை செய்யப்பட்டது, கண்டிஷனில் ரிசல்ட், அது முடிவு. அது அழிக்கப்பட்டவர்கள் ஒரு கண்டிஷன் சேர்த்தீங்கன்னா தான் அது ரெண்டாக பிரிக்கலாம். இது அழிக்கப்பட்டவர்கள் ஒரு கண்டிஷன் சேர்த்தீங்கன்னா தான் அது ரெண்டாக பிரிக்கலாம். இது இப்போ நிபந்தனை தடை தானங்க நிபந்தனையே. அவர் தடையை மறந்துட்டு இந்த வார்த்தையை மறந்துட்டு என்ன செய்யற, அந்த உதாரணத்தில் கவனம் செலுத்தி கோட்டை விட்டுட்டாரு. என்ன செஞ்சுட்டாரு? அந்த நீ சொல்ற விஷயம் இப்போ என்னன்னா, 4 பேர் ஃபீஸ் கட்டல, அவன் 4 பேர் வர்றதுக்கு வரக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்க. அது தடை இருக்கு, நிபந்தனை. மீதி 96 அதனால தான் அனுமதி கிடைக்குதுன்றார். நான் தான் சொன்னேன்,
அப்போ இந்த மக்கள்லாம் வரக்கூடாது, இறந்தவர்கள்லாம் அந்தந்த ஊருக்கு வரக்கூடாது, அவங்க வாழ்ந்த ஊருக்கு வரக்கூடாது தடனா, அப்போ வாழாத ஊருக்கு வருவதற்கு அனுமதின்னு ஆகும் தானே. அதாவது வந்து ஒரு ஸ்கூல் உதாரணத்தில் என்ன செஞ்சோம், ஃபீஸ் கட்டாதவங்களுக்குலாம் தடனா ஃபீஸ் கட்டினவங்களுக்கு அனுமதி கிடைக்கிற மாதிரி, இப்போ இந்த குரான் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்ந்த ஊருக்கு தடைனா வாழாத ஊருக்கு அனுமதின்னு வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி பிஜேவை லாக் பண்ண உடனே அவர் என்ன செய்கிறாரு, உடனே வந்து தப்பிச்சு ஆகணும், இந்த இடத்துல மாட்டிக்க முடியாது அப்படிங்கிறப்ப என்ன செஞ்சார், உடனே விவாதத்தை முடிச்சு விட்டார். இன்னும் வந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப டக்குன்னு பார்த்தா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு பேசி நாங்கள் எங்களுடைய பேச்சு முடியுது, இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்டு முடியுது, முடிஞ்சோடனே செம்மையாக லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ண அடுத்த செகண்ட் அவருக்கு போகல ஷிஃப்ட்டுக்கு போனோடனே பார்த்தா முடிச்சு விட்டார். பார்த்தா அதுக்கப்புறம் 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ இருக்குது. ஏன்னா அப்போ வந்து அறிவினர்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போக சொன்னாங்க, சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நாங்கள் இந்த இடத்துல சொல்லுவோம், கியாமத் நாளுக்கு நெருக்கமாக இருக்கிற அறிஞர்கள்லாம் மடையர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ் நாடியர்களை தவிர அப்படின்னு கூட தான் நாங்கள் சொல்ல முடியும். அதனால் இந்த இடத்துல பண்ண தில்லுமுள்ளு இருக்குல்ல, இது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம என்ன செய்வோம், அந்த ஸ்பெஷல் எடிஷன் தில்லுமுள்ளு சம்மந்தப்பட்ட ஸ்பெஷல் எடிஷனில் அதை முழுக்க அந்த கிளைமேக்ஸில் அவங்க எப்படி ஓடி போனாங்கங்கிறத நம்ம விளக்கமாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 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 வந்து என்ன செஞ்சு வச்சுருக்கிறாங்க, இவங்க ஓடி போயிட்டு இப்போ 3வது பொதுக்குழுவில் போய் என்னமோ நாங்கள் ஓடி போன மாதிரி பேசி வச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் அதில் வந்து அந்த ஸ்பெஷல் எடிஷனில் நிச்சயமாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இங்கே விஷயத்துக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா அப்போ என்னன்னா அதில் தடைங்கிறது வந்து நிபந்தனை வந்துருச்சுன்னா என்ன செய்யலாம், எதிர்மறை வரும் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து இறந்தவர்கள் வந்து இப்போ இறந்தவர்களுக்கு இப்போ இதுக்கு வந்து இறந்தவர்கள்னு பொருள் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, அவங்க வந்து எந்த ஊரில் இறந்தாங்களோ, இப்போ மதுரையில் இறந்துருக்காங்கன்னா மதுரைக்கு தான் வர முடியாது, திருநெல்வேலிக்கோ சென்னைக்கோ திருச்சிக்கோ வரலான்னு ஆகும். இப்படி வர்றதை வந்து மனிதர்களை ஒத்துக்குவாங்களா, மற்ற இந்த இடத்துக்கு தான் வரும், ஏன்னா கண்டிஷன் வந்து அப்படி வரும், எதிர்மறை எடுக்கலாம். கண்டிஷன் போடுற விஷயத்தெல்லாம் கொண்டாந்து எதிர்மறை எடுக்கிறத உதாரணம் காட்டுறீங்க. கண்டிஷன் போட்டால் தான் எதிர்மறை வருமே, கண்டிஷன் போட்டால் தான் எதிர்மறை வருமே, கண்டிஷன் போட்டால் தான் எதிர்மறை வருமே. அப்போ வந்து தடைங்கிறது கண்டிஷன், இது நிபந்தனைன்னு அர்த்தம். இப்போ இது நிபந்தனை வந்துருச்சுன்னா என்ன செய்யலாம், எந்த இடத்துக்கு தடை, அதை தவிர மற்ற இடத்துக்கு வரலாங்கிறோம். ஒரு வந்து மதுரையில் ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவருக்கு தடை மதுரைக்கு தான், ஏன்னா அவர் என்ன செய்யலாம், சென்னைக்கு வரலான்னு ஆயிரும். அப்போ இறந்தவர்கள் அங்கே வரலான்னு ஆனிச்சுன்னா மனிதர்கள் ஒத்துக்குவோமா, ஒத்துக்க மாட்டோம். குரானும் ஒத்துக்குமா, ஒத்துக்க மாட்டோம். அப்போ தடை வந்துருச்சுன்னா எதிர்மறை வரும், வந்துச்சுன்னா செத்தவங்கலாம் இன்னொரு ஊருக்கு வரலான்னு வரும். அப்படி வந்ததுனால தான் நம்ம அப்படி முரணாகிறனால தான் இறந்தவர்கள் பொருள் வைக்க முடியாதுன்னு தெளிவாக அந்த இடத்துல சொல்லிட்டோம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தா தடை நிபந்தனைன்னு இந்த ஒரு கான்செப்டை உடைச்சாகணும். ஒரு பிஜே இந்த உடைச்சாகணும்னா அவர் வாயால் வந்து இது தடை வந்து நிபந்தனை இல்லை, இது நிபந்தனை கிடையாது, நிலைமைங்கிற கண்டிஷனுக்கு வந்து கண்டிஷனுக்கு அர்த்தம் புரியல அவருக்கு. கண்டிஷன் ஹராம்னா தடை செய்யப்பட்டது, கண்டிஷனில் ரிசல்ட் அது முடிவு. அது கண்டிஷன் ஹராம்னா தடை செய்யப்பட்டது, கண்டிஷனில் ரிசல்ட் அது முடிவு. அது நிலைமைன்னா பண்பு பெயர். அது இது இந்த தடை வந்து பண்பு பெயர் யார் இல்லைன்னு சொன்னா அதுக்குள்ள தான் வகைகள் நிறைய இருக்கு. சட்டம் சம்பந்தப்பட்ட வகை வர்றப்ப அதுல வந்து நிபந்தனை சம்பந்தப்பட்டது, காரணம் சம்பந்தப்பட்டதெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். தடை என்பது கண்டிஷன், அது பண்பு பெயர்ல உள்ள ஒரு கண்டிஷன். அது என்ன, பண்பு பெயர்ல வந்து பல வகை இருக்குது, நிபந்தனைகள், கோரிக்கைகள் அப்படின்னு பல இது இருக்கிறது. அதுல அந்த தடை என்பதே கண்டிஷன் தான். அது கண்டிஷனால் தான் சொன்னோம் இது வராதுன்னு. இந்த வசனத்துல வந்து கண்டிஷன் உள்ள ஒரு வசனம் இல்லையாது. அப்போ வந்து அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறாங்கிறப்ப அப்போ தடை செய்த மக்களை தவிர மற்றவங்களுக்கு அனுமதின்னு வருமே, அது அகதிகளுக்குன்னு அந்த பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து அதை என்ன செஞ்சார், நைஸா மழுப்புனார் இல்லையா, மழுப்பிட்டு தான் ஓடிட்டார். அது ஒன்று நோண்டு ஒன்று தான் ஓடி போயிட்டாரு. அப்போ வந்து இது என்ன செய்யுது, இப்போ வந்து இந்த ஆய்வே வந்து 9 ஜமாத்துக்கு சொன்னோம், அவங்க வந்து வாயை திறக்கல. அதுக்கப்புறம் தனி நபருக்கும் ரிஜிஸ்டர் லெட்டர் போட்டோம், அவங்களே யாரும் வாயை திறக்கல. பிஜே மட்டும் தானே செஞ்சார், வாதானு வந்தார். அவர் எதுக்கு வந்தாருன்னா இதில் வந்து அழுத்தமாக வந்து நாங்கள் வந்து ஒரு ஏப்ப சாப்பையான டீமு, இவங்களை போட்டு வந்து என்ன செம்மையாக அடித்து என்ன செஞ்சுருவோம், இவங்களை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டா இனிமேல் இதை பற்றி எவனாவது பேசுவானா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் எங்களை வந்து அவங்க வந்து கற்றுக்கலாம் வரல, அதில் இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கலாம் வரல. இந்த மாதிரி ஏப்ப சாப்பை டீமாக இருக்குது, இவங்களை போட்டு என்ன செய்வோம், தர்மடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. வந்துட்டு எங்கேயாவது பிஜே வந்து பாதியில் விவாதத்தை இது வரைக்கும் முறிச்சுக்கிட்டு ஓடி இருக்கிறாரா, அவர் வரலாற்றில் வந்து இங்கே தான் ஓடி இருக்கிறாரு. ஏன்னா அவர் சத்தியத்துக்கு எதிராக எப்ப எடுத்து காலை வைக்கிறாரோ அல்லாஹ் வந்து என்ன செய்வான், திருப்பி அவருக்கு எதிராக அடிப்பான் அப்படிங்கிறது தான். இப்போ எவ்வளோ ஜமாத்தெல்லாம் வந்து உண்மையை ஒத்துக்கல, கடைசியில் ChatGPT இப்போ இந்த உண்மையை காட்டி கொடுக்க போகுது. அதான் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு வந்து எதையும் பேச வச்சிரும், அதான் மேட்ரு. அப்போ இந்த தடை நிபந்தனையா இல்லையாங்கிறது இருக்குல்ல. கண்டிஷனுக்கு வந்து கண்டிஷனுக்கு அர்த்தம் புரியல அவருக்கு.
கண்டிஷன் ஹராம்னா தடை செய்யப்பட்டது, கண்டிஷன்ல ரிசல்ட் அது முடிவு. அது கண்டிஷன் ஹராம்னா தடை செய்யப்பட்டது, கண்டிஷன்ல ரிசல்ட் அது முடிவு. அது நிபந்தனைனா இறந்தவர்கள்னு வைக்கக்கூடாது. இப்போ இந்த ChatGPT நிபந்தனையை பற்றி சொல்லிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த ChatGPT இந்த கேள்வி அடிக்கிறோம். இதான் கேள்வி. குரானில் இருக்கிற வசனம் 21,95 வசனத்தை அடித்து 80 அவர்கள் எதனால் திரும்ப வர மாட்டார்கள் தான் நான் கேட்கிறேன். தடையை பற்றி கூட கேட்கல, அவர்கள் எதனால் திரும்ப வர மாட்டார்கள் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு என்ன செய்யுது, நாம் அளித்த ஊரின் மீது தடை இருக்குது, அவர்கள் திரும்ப வர மாட்டார்கள் என்ற வாக்கியத்தில் அவர்கள் எதனால் திரும்ப வர மாட்டார்கள் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த வாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க, அதில் கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விக்கு பதில் தடை தான் காரணம் சொல்லிச்சு. விளக்கம் என்ன சொல்லுது பாருங்க. தடை என்பது ஒரு நிபந்தனை வந்துருச்சா அல்லது கட்டுப்பாடாக இருக்கின்றது. கண்டிஷனுக்கு அர்த்தம் புரியல அவருக்கு. கண்டிஷன் ஹராம்னா தடை செய்யப்பட்டது, கண்டிஷன்ல ரிசல்ட் அது முடிவு. அது கண்டிஷன் ஹராம்னா தடை செய்யப்பட்டது, கண்டிஷன்ல ரிசல்ட் அது முடிவு. அது இதனால் அந்த ஊரின் மீது அனைத்து நடவடிக்கைகளும் அந்த ஊருக்கு பயணிப்பது திரும்ப வருவதெல்லாம் கரெக்டாக வருது பாருங்க, தடுக்கப்படுகின்றது. இதுதான் என்பது ஒரு காரணம்னு தெளிவாக சொல்லிடுச்சு. ஏன்னா அப்போ நிபந்தனை இல்லைன்னு பிஜே சொல்கிறாரு. ChatGPT நிபந்தனைன்னு ஒரு பிஜேயோட தெலுங்குல காட்டி கொடுத்துருச்சு. அடுத்தது வாங்க இது ஒரு இதுதான். திருப்பி மறுபடியும் அடித்து பார்த்தோம். மறுபடியும் அடித்து பார்த்து இன்னொரு காப்பியும் கூட பண்ணிப்போம், லைவ் கூட காட்டுவோம். ஏன்னா நாம் அளித்த ஊரின் மீது தடை இருக்கிறது, அவர்கள் திரும்ப வருமா அதே கேள்வி என்ன கேட்குறோம். கேட்டோன்னு என்ன செய்யுது, வேற ஒவ்வொரு டைம் கேட்குறப்போ ஒவ்வொரு மாதிரி அது சொல்லும். மனுஷன் மாரி எக்ஸாக்டாக அப்படி சொல்லாமல் கொஞ்சம் மாற்றியும் சொல்லும். ஏன்னா வர முடியாத காரணம் தடை தாங்க அது காரணமாக இருக்குது. தடை என்பது அந்த ஊரின் மீதான சட்டம். நான் சொன்னல, இது சட்டத்துறையை சார்ந்த வார்த்தைன்னு சொன்னோம். அது தெளிவாக சட்டம் அல்லது கட்டுப்பாடு. கட்டுப்பாடுன்னு அர்த்தம் இவங்க ரொம்ப கட்டுப்பாடு போட்டிருக்காங்கன்னா கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல. கண்டிஷன் அவர் கண்டிஷன் வரணும் இங்கிலீஷ்லாம் சொன்னால் அந்த கண்டிஷன் தாங்க இது. கண்டிஷன் ஹராம்னா தடை செய்யப்பட்டது, கண்டிஷன்ல ரிசல்ட் அது முடிவு. அது அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன அது சொல்லிடுச்சா? அப்போ இங்கே தடை சட்டமாக இருக்கலாம். 3 விதமான பாயிண்டாக சொல்லுது. திருப்பி மறுபடியும் அடித்தோம், திருப்பி மறுபடியும் அதே அடித்து கேட்குறப்ப அதுக்கு பதில் திருப்பி என்ன செய்யுது சொல்லுது. நாம் இந்த இடத்துல ஒரு மாதிரி விளக்கத்தில் கொஞ்சம் மாற்றி சொல்லுது பாருங்க. நாம் அளித்த ஊரின் மீது தடைன்னு இந்த வாசகம் இருக்குல்ல, அந்த வாசகத்தையே சொல்லி கண்டிஷன் ஹராம்னா தடை செய்யப்பட்டது, கண்டிஷன்ல ரிசல்ட் அது முடிவு. அது இந்த தடை ஒரு நிபந்தனை அல்ல அடிப்படை கட்டுப்பாடு சொல்லிடுச்சா. அது மீண்டும் வருவதெல்லாம் தடுக்கப்படுகிறதுன்னு சொல்லிடுச்சா. இதில் 3 பாயிண்டாக சொல்லியிருக்கா. இங்கே பாருங்க, உதாரணமே சொல்லுது. தடை இல்லைன்னா அவர்கள் திரும்ப வர முடியும், தடை இருப்பதால் திரும்ப வர முடியாது. ரெண்டுமே ஆப்போசிட் தானே. அப்போ தடை இருந்தால் அப்போ இது அனுமதி மறுப்புங்கிற மாதிரி தெளிவாக வருதா இல்லையா? அதுவே அதான் தடைன்னு அனுமதி மறுப்பு வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறமும் திருப்பி இது அடித்து பார்த்தோம். இதுக்கு அடித்து பார்த்ததுக்கப்புறம் திருப்பி என்ன செய்யுது, தடை என்பது சொல்லிட்டு விளக்கம் சொல்லுது. தடை என்பதின் அர்த்தமே சொல்லுது பாருங்க. இங்கே தடை என்பது அர்த்தம் தெரியுமா? தடை என்பது ஒரு கட்டுப்பாடு அல்லது விதி, என்ன சட்டம் அப்படின்னு கட்டுப்பாடுனா கண்டிஷன் அப்படின்னு சொல்லிடுச்சா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு 2வது அந்த வாக்கிய அமைப்பே எடுத்து காட்டுது பாருங்க. கண்டிஷன் ஹராம்னா தடை செய்யப்பட்டது, கண்டிஷன்ல ரிசல்ட் அது முடிவு. அது தடை இருக்கிறதுனா தடை, இங்கே தடை என்பது அந்த வாக்கிய அமைப்புல தடைன்னு ஒரு இருக்கிறதுன்னு இதுக்கு என்ன அப்படின்னு வாக்கியம் சொல்ல, அது ஒரு காரணத்தை அல்லது நிபந்தனை. அவர் நிபந்தனையாக இருக்கணும். கண்டிஷன் சொன்னார், இந்த ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. இங்கிலீஷ்லையும் வந்திருக்கு பாருங்க குறிக்கிறது. அங்கே இருக்கிறப்ப நம்ம சொன்னப்போ தான் செவுத்துல என்ன செவுடங்காதல ஊற்றுன இது சங்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இங்கே கண்ணு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படிங்கிறத நிபந்தனை சார்ந்த காரணம் அளிக்கப்பட்டவன்னு தெளிவாக சொல்லிடுச்சு. திருப்பி முடிவாக திருப்பியும் நம்ம கொடுத்தோம். திருப்பியும் கொடுத்ததுல என்ன சொல்லுது, தடை என்பது ஒரு கட்டுப்பாடு அல்லது தடை விதி அப்படின்னு சொல்லிடுச்சா. திருப்பி அதே தான் இப்படி கொடுத்துருக்கப்ப இப்போ அதுக்கப்புறமும் கொடுத்தோம் பாருங்கள். எத்தனை ட்ரிப் கொடுத்தாலும் ஒரு கட்டுப்பாடு விதி தெளிவாக சொல்லுதா. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிடுச்சு. இப்போ உங்களுக்கு லைவே காட்டுவோம். இந்த ஒர்க்கில் போட்டோம்ல, இந்த பேஸ்ட் பண்ணுறோம், அதை காப்பி பண்ணிட்டோம், பேஸ்ட் பண்ணுறோம்ல, பேஸ்ட் பண்ணிவிட்டு ChatGPT பிஜேயோட தெலுங்குல சொல்லு அப்படின்னு பட்டன் அழுத்தியாச்சு. அழுத்தினோடனே அது யோசிச்சுக்கிட்டு இருக்கு, பதிலை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பாருங்க பதில் வருது. ஏன்னா தடை என்ன சொல்லுகிறது, தடை என்பது ஒரு ஊரின் மீது இந்த பாருங்க கண்டிஷன் ஹராம்னா தடை செய்யப்பட்டது, கண்டிஷன்ல ரிசல்ட் அது முடிவு. அது கண்டிஷன் ஹராம்னா தடை செய்யப்பட்டது, கண்டிஷன்ல ரிசல்ட் அது முடிவு. அது அவருக்கு எதிராக பாருங்க நிபந்தனை கண்டிஷனே செகண்ட் பாயிண்ட் தலைப்பே அதை கொடுத்துருக்கு. கண்டிஷன் நிபந்தனைன்னு தடை என்ன சொல்கிறது, தடை என்பது அந்த ஊரின் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு. இது அவர்களுக்கு அந்த ஊருக்கு திரும்பி செல்வது முற்றிலும் தடுக்க. தடையினா நிபந்தனை, கண்டிஷன் வச்சா தடை இருப்பதால் அவர்கள் திரும்ப வர முடியாது. தடை இருக்கிறது என்பது முக்கிய காரணம் அல்லது அது திரும்ப வர முடியாது தடுக்கிறது ஒன்றும் சொல்லிடுச்சா. இங்கே பாருங்க கொட்டை எழுத்துல வந்திருக்கா இல்லையா, நிபந்தனை கண்டிஷன் வந்துருச்சு. அதனால ChatGPT என்ன செஞ்சு பிஜேயோட தில்லுமுல்லை காட்டி கொடுத்துருச்சு. என்ன அப்படிங்கிறது தான் அம்பலமாகி போச்சு. பிஜேயோட தில்லுமுல்லு என்ன செய்வதுன்னு தெரியலையே அப்படிங்கிறது தான். இப்போ
இப்போ கேட்டிங்களா, அழித்த ஊர்னு பல இடத்துல இருக்குன்னு நம்ம தான் சொன்னோம். சொற்றோட எடுத்துக்கிட்டு ஒரு சொற்றோடர், அழித்த ஊர்னு அது சொற்றோடர், அதை எடுத்துட்டு அதை அப்படியே மேட்சிங் பார்த்து என்ன செய்ய முடியாது, அங்கே இருக்கிற அர்த்தத்தை கொண்டு வந்து இங்கே பொருத்த முடியாது. ஒரு சென்டென்ஸோட ஒட்டுமொத்த முழுமையை வைத்து தான் அர்த்தம் செய்யப்படுங்கிறப்ப இந்த அழித்த ஊர் சேர்த்திங்க இல்லையே, அதே தடை செய்யப்பட்டதுன்னு சேர்த்து அதையும் சேர்த்து காட்டணுமா இல்லையா? தடை செய்ய அந்த ஹராம்ங்கிற வார்த்தை அதில் இருக்குதே, அதையெல்லாம் சேர்த்து நீங்க காட்டணும். இப்ப அழித்த ஊரை மட்டும் 2 சொல்ல எடுத்து காட்டுறாங்க. ஒரு சொற்றோட எடுத்துக்கிட்டு எங்கேயாவது மேட்சிங் பார்த்துட்டு இங்க வந்து இப்படிதான், அங்க 3வது சொல்லு வேற ஒண்ணு இருக்கும். 2 சொல்ல எடுத்தீங்க சரி, 3வது சொல்லு ஒண்ணு அர்த்தத்தை மாத்தம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த 2 சொல்ல எடுத்துக்கிட்டு இந்த 2 சொல்ல எங்க பார்த்தாலும் இருக்குல்ல அப்படின்னா 2 பேர்ல எங்க பார்த்தாலும் இருந்தாலும் 3வது சொல்லு வேற வேற எல்லாம் இருக்குது. இப்போ 3வது சொல்லு வேற வேற இருக்கிறப்ப இங்க என்ன வேற சொல்லு, தடைன்னு வருது, கண்டிஷன் வருதுன்னு சொன்னோம். நம்ம கண்டிஷன் வருது, கண்டிஷன் வந்தால் அதுக்கு வந்து மாற்றமாக எதிர்வினை இப்படி வரும்னு உங்க வாயால தானே சொன்னீங்க, கண்டிஷன் வந்தா வந்துன்னு. இப்ப அந்த கண்டிஷன் வார்த்தையை விட்டுட்டுல சொல்றீங்க, இந்த 3 வார்த்தையில சேர்த்து நீங்க காட்டணும். காட்டுனா மேற்கோள் காட்டுனா எப்படி காட்டணும்? இது காலையிலே சொன்னேன், சிமிலராக இருக்கிறதை காட்டலாம். ஒரே மாதிரி வார்த்தைகள் வசனங்கள் கரெக்டா எல்லாம் இருந்து அப்படின்னா காட்டலாம். கண்டிஷன் 2 வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு 3வது வார்த்தையை விட்டுட்டு போய் ஒப்பிட்டு சொல்றீங்க. அங்க ஒவ்வொரு இடத்துலயும் 3வது வார்த்தை மாறுமே, 3வது வார்த்தை மாறுறப்ப அதோட பொருளை மாத்துமே. அதை தானே சொல்றோம். மற்ற வசனங்களுக்கு ஏங்க போய்கிட்டே இருக்கீங்க எல்லாரும்? மற்ற வசனங்களை ரெஃபரன்ஸ் பண்ண இதுல என்ன இருக்குங்கிறேன். அதான் கலாச்சாரமே அது அந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு சொல்றோம் இலக்கணத்துல. இந்த வசனத்துல என்னன்னு முடிவு கேட்டா, மற்ற வசனங்கள்ல வந்து 2 வார்த்தை அப்படி இருக்கு, அந்த வார்த்தைக்கு இப்படி அர்த்தம்னா அதை இங்க கொடுத்தோன்னா இது வழிகேடாச்சு, தப்பு தப்பால டிரான்ஸ்லேஷன் பண்ணிருப்பீங்க. இப்ப எல்லாத்தையும் மறு ஆய்வுல செய்யற மாதிரி இருக்குது. இதை வந்து எடுத்து மறு ஆய்வு தான் செய்யணும். ஏன் அப்படின்னா இந்த போக்கு உள்ளார இருக்கிறதுன்னு தெளிவாக தெரிகிறது. அப்ப வந்து நம்ம என்ன செய்யணும், இதை வந்து மறு ஆய்வு தான் செய்யணும். ஒட்டுமொத்த வசனத்தை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மறு ஆய்வு தான் செய்யணும். ஏற்கனவே அவங்க போட்டுருந்தா நாங்க மறு ஆய்வு செய்யறப்ப தப்புன்னு தெரிஞ்சுதான் சொல்ல ஆரம்பிச்சிருமே. இப்ப எப்படி இந்த வசனத்துக்கு வந்தோமோ அதே மாதிரி என்னென்ன வசனங்கள் மாட்டுதோ, இப்ப நாங்க வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றப்ப மாட்டுதோ அதற்கெல்லாம் வரதானே செய்வோம். அப்ப வந்து அது என்னமோ நாங்க கரெக்ட்னு ஒத்துக்கிட்ட மாதிரில பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை தான் சொன்னோம், ஒண்ணு ஒண்ணா வர்றோம் நாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். ஒண்ணு ஒன்னாக ஒரு வசனம் விடாம நம்ம என்ன செய்வோம், ஒண்ணு ஒன்னா பேசுவோம் அப்படிங்கிறோம். ஒரு வசனம் பேச இன்னொரு வசனத்தை மேற்கொள்ள அதுலயும் தவறு இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு வசனமா? இப்ப நாங்க அதுலயும் தவறோட வர்றோம், நீங்க போட்டது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம், அதுக்கு இன்னொரு வசனத்துக்கு இன்னொரு ஆய்வா இப்படியே போயிட்டே இருக்கிறதா? ஒரு வசனத்துக்கு ஏங்க இன்னொரு வசனத்தை வச்சு மொழிபெயர்க்கிறீங்க? இதுவே தப்பான வழிமுறை தானே. ஊமை டைரக்ட் மீனிங் ஆனாலும் இன்டைரக்ட் மீனிங் ஆனாலும் எந்த வசனத்தோட ரெஃபரன்ஸ் இல்லாம போடலாம். எப்பனா கருத்தியல் ரீதியாக சில விஷயங்களுக்கு தான் அதுல இருக்கிற செய்தியையும் இது இருக்கிற செய்தியையும் ஒப்புமை பார்ப்பார்கள். அது அந்த மாதிரி கருத்து ஒத்து போகும். முழுசா சொல்லப்பட்டிருக்கும், கம்மியா சொல்லப்பட்டிருக்கும். அப்ப 2த்தையும் இணைத்து பார்த்து ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வருவார்கள் ஒழிய என்ன செய்ய மாட்டாங்க, இலக்கணத்துல போய் இப்படி பார்க்க மாட்டாங்க. இலக்கணத்துல இப்படி பார்ப்பது தப்பு. இப்படி பார்க்கிறப்ப இந்த ஒரு வசனம் அந்த வசனத்தை எப்படி மொழி பெயர்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு வசனம், அதை எப்படி பெயர்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு வசனம், அப்படி எங்க போய் நிற்கும் கடைசியில போய்? அப்போ கடைசியா ஒரு இடத்துல போய் நிப்பீங்கல்ல, அதை எப்படி மொழி பெயர்த்தீங்கன்னு கேட்பேன்னு, அதுக்கு டைரக்ட் இன்டைரக்ட் எப்படி போட்டீங்கன்னு கேட்கிறப்ப நான் அதுக்கு மேல வசனம் எங்க திருப்பி இதை தான் காட்டணும். என்ன அப்படின்னு பார்த்தா என்ன இது வந்து நீங்க சொல்றீங்களா, நான் போய் அதை போய் பார்ப்பேன், அதை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன்னா அதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணி வச்சிருப்பீங்க. அது இன்னொரு வசனத்தை பார்த்து எதாவது பார்த்து எழுதி வச்சிருப்பீங்க. அதை போய் நான் இன்னொன்னா நோண்டிட்டு இருக்கிறதா? நான் ஏன் இந்த வசனத்துல முகாந்திரம் என்ன ஆச்சு, முகாந்திரம் இருக்கா இல்லையான்னு இந்த வசனத்துக்கு ஒரு தீர்ப்பை கேட்டா அதை 2 வார்த்தை எடுத்துட்டு போய் பாக்குறீங்க, 3 வார்த்தைகள் எடுத்துட்டு போய் பார்க்கணும். ஹராமையும் சேர்த்து எடுத்துட்டு போய் பாருங்க, சேர்த்து எடுத்துட்டு போய் மாடல் காட்டணும். மாடல் காட்டணும் எப்படி காட்டணும்? இதுக்கு ஒத்ததாக ஒரு மாடல் காட்டணுமா இல்லையா? மாடல் ஒத்ததாக இல்ல, சொற்றோட 2 இதை எடுத்துக்கிட்டு போய் காட்டுவீங்களா எல்லாமே? இது பார்த்தாவே சிரிப்பாங்க. இது கிராமரியன் உலகத்துல இதெல்லாம் நகைப்புக்குரிய காரியம். கிராமரியன் உலகத்துல வேணா இந்த மக்கள்கிட்ட தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கலாம், உலக அளவுல இது நிக்குமா இந்த கருத்தெல்லாம்? டிரான்ஸ்லேஷன்லாம் என்னன்னு தெரியாம இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்ப அதான் சொல்லணும். இப்பயும் விடல, என்ன செய்யறாங்கன்னா திருப்பி திருப்பி என்ன செய்யறாங்க, மத்த வசனம் ரெஃபரன்ஸ் அப்படியே பழகிட்டாங்களான்னு தெரியல. என்ன ரெஃபரன்ஸுக்கு பார்க்கணும், பக்கத்து சொல்லுலாம் ரெஃபரன்ஸா வர மாட்டேது. இந்த பக்கெட்டு அழித்த ரெஃபரன்ஸா இருக்கணும், இந்த பக்கெட்டு அந்த அது என்னது ஹராம் ரெஃபரன்ஸா இருக்கணும். ஹராம் வந்து அந்த கரியத்தின் சுத்தி 2 வார்த்தை இருக்குது, என்ன இருக்குது, அகலக்கணா இருக்குது, அது ரெஃபரன்ஸா இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கெட்டு ஹராம் ஒன்று இருக்குது, அது ரெஃபரன்ஸா இருக்கணும். அந்த வசனங்களுக்குள்ளே ரெஃபரன்ஸ் முதல்ல பண்ணுமா இல்லையா? அதை தான் சொன்னேன், அந்த வசனங்கள்லாம் சேர்த்து தான் அர்த்தம் கொடுக்கும் ஒழிய எதுக்கு எடுத்தாலும் அடுத்த வசனத்துக்கு போறீங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் திசை திருப்புகிற வேலையாக தெரிகிறது எங்களுக்கு. பார்த்தா எப்படி தெரிகிறது? இதெல்லாம் திசை தான் திருப்புகிறார்கள் மக்கள் இடத்துல. அதனால்தான் சொன்னோம், மக்கள் பார்த்து முடிவு செய்வார்கள். அப்படிங்கிறப்ப திருப்பி சான்ஸ் கொடுத்தா செய்வாங்க. பாத்தீங்களா,
கேள்விக்கு எங்கேயாவது பதில் சொன்னாங்களா அப்படின்னு அப்படி ஒரு விஷயத்தை போட்டுடுறீங்க. கடைசியில் எண்டில் எப்படி போட்டுடுறீங்க, ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்களா நம்ம என்ன கேள்வி கேட்டோம், இவங்க என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டுடுறீங்க. என்ன இதெல்லாம் போட்டாலும் மக்கள் பார்க்குற மக்களுக்கு தெரியுமா தெரியாது? இதெல்லாம் செஞ்சா மக்கள் என்ன கண்டுபிடிக்க தெரியாதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன நம்ம வந்து ஒரு 3 தடை போடப்பட்டிருக்குது. ஏன்னா அதோட மாடல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும், எல்லா தடையும் ஒப்பிட்டு பார்த்தா புரிஞ்சிடும். இந்த கொடுத்துருக்கோம்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலில் ஜெருசலம் என்ற ஊருக்குள் யூதர்கள் நுழையக்கூடாதுன்னு அல்லாஹ் வந்து யூதர்களுக்கு 3 முறை தடை போட்டிருக்கிறாங்கிறது இருக்குது. முதல் தடை அப்போ வந்து மூசா நபி வந்து இந்த ஃபிரோன்டேந்து காப்பாற்றி கடலை பிளந்து அல்லாவோட உதவியால் கடந்த பிளந்து சினாய்க்கு கொண்டு வருவாங்க. அங்கே தான் வேதம் எல்லாம் இறக்கப்பட்டுச்சு. அங்கேருந்து அவங்க புனித நகரமான இந்த இஸ்ரேலுக்கு போங்க, உங்களுக்கு அதான் புனித நகரமாக ஆக்கியிருக்கேன். அந்த புனித நகரத்தை காஃபீர் ஆக்குப்பை பண்ணிவிட்டு அவங்க உட்காந்துருக்குறாங்க. அவங்கள வந்து நீங்கள் போர் செஞ்சு துரத்தி விட்டுட்டு நீங்கள் போங்கன்னு சொன்னோன்னே அவங்க வந்து அந்த காட்டு மராண்டையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயந்துக்கிட்டு அல்லாவுக்கு பயப்படாமல் அல்லா வெற்றியை தருவோன்னு சொல்லுவோம், போய் சண்டை போடுங்க வெற்றி கிடைக்குமா, அதெல்லாம் நம்பாமல் என்ன செய்வாங்க, மூசா நபிகிட்ட வந்து நீங்கள் உங்கள் இறைவனு சண்டை போடுங்க, நாங்கள் ஓரமாக உட்காந்து வேடிக்கைப்படும் கிண்டல் பண்ணோன்னே எல்லாம் என்ன செய்வான், 40 ஆண்டுக்கு தடை போட்டுருவான். அப்போ இது 5வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் இருக்குது. 2வது முறை தடையப்போ அந்த அரேமியா ஜெரேமியா இல்லை உசைர் நபி காலம்னு இருக்கும், அதில் வந்து 70 ஆண்டுகளுக்கு எல்லாம் தடை செஞ்சான். அப்போ வந்து இது 2வது அத்தியாயத்தில் 259 வசனம். 3வது தடை ஈசா நபி எல்லாம் வானத்துக்கு உயர்த்தின பிறகு 40 வருஷம் கழிச்சு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான், ரோமர்களை வச்சு அழிச்சுட்டு தடை போட்டான். தடை போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இது நீண்ட காலம், 1930 வருஷம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு தடை. எப்போ நுழைஞ்சாங்க, 1948 நமக்கு சுதந்திரம் பெற்று அடுத்த வருஷம் தான் நுழைகிறாங்க. இது எவ்வளோ இந்த தடை போட்டது, இந்த விஷயம்லாம் இதில் இருக்குது. இப்போ இந்த மாடல் வசனத்தை பார்த்தாவே தெளிவாக தெரியும். ஏன்னா இந்த முதல் தடை வந்து இந்த இருக்கு இல்லையா, இது நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கிட்ட வசனம் இல்லையா. 3வது தடை தான் வந்து யூதர்களுக்கு தடையா அப்படிங்கிறது தான் இறந்தவர்கள் தடையா யூதர்களுக்கு தடையாங்கிறப்ப இதை ஒப்பிட்டு பார்த்தா சொல்லிடலாம். இப்போ இந்த வசனத்தில் அந்த ஊர்னு வருதுல, இதுக்கு முன்னாடி ஜெருசலம் ஆகிய நம்ம எழுதியிருக்கோம். இந்த பிராக்கெட்குள்ளே இருந்தாவே இது அப்படியே குரானில் இந்த வார்த்தை இருக்காது, இது வந்து புரியுறதுக்காக பக்கத்தில் எழுதுறது. ஏன் அப்படின்னா இந்த வசனத்துக்கு முன்னாடி வசனத்தோடைய அந்த முன்னாடி உள்ள வசனங்களுடைய கதை படிக்கும் போது அது ஜெருசலம்னு புரிஞ்சதுனால இந்த இடத்துல என்ன செய்யறோம், நம்ம அது பக்கத்தில் போட்டு அந்த கதையோட தொடர்ச்சி தான் இந்த வசனங்கிறப்ப என்ன செய்யலாம், இந்த இடத்துல ஜெருசலம்னு போடுறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்ல அந்த தகவல் கிடைச்சிரும், ஜெருசலம் சம்பந்தமாக தான் பேசிக்கிட்டே வராங்கன்னு, அதனால போட்டுரும். அப்போ அந்த ஊருக்கு அந்த ஊர் அவர்களுக்கு 40 ஆண்டுகள் தடை செய்யப்படுது. இங்கே மேட்ரு குறிப்பு என்ன எதை காட்ட வரோம்னா, அந்த ஊர்னு வந்து தடை செய்யணும் வந்துருச்சா இல்லையா, தடை செய்யப்படுதுன்னு. இப்போ நம்ம விவாத வசனம் பீஜோட பண்ண இந்த விவாத வசனம் பாருங்க, 3வது தடை இதுக்கு வந்து ஜெருசலமா அதாவது யூதர்களுக்கு தடையா இறந்தவர்களுக்கு தடையான்னா, இங்கே அந்த ஊர் தடை செய்யப்பட்டதுன்னா அது யூதர்கள் ஜெருசலம் யூதர்கள் முடிவு பண்ணிடுறோம். அதே மாதிரி பாருங்க ஊரின் மீது தடை உள்ளதுன்னு வந்திருக்கா இல்லையா, இங்கே இதுக்கும் ஊர் மேலே தடை இருக்குது இந்த இருக்கா. அதே மாதிரி இந்த வசனத்துக்கு பாருங்க ஊர் மேலே தடை தானே, ரெண்டுமே பாருங்க இது அந்த ஊர் இது ஊர் மேலே தடை இருக்குது, இதுக்கும் என்ன இருக்குது ஊரின் மீது தடை. அப்போ இது உயிரோட உள்ளவங்களுக்கு போடுறது அந்த ஊரும் அது ஜெருசலம் அப்படின்னு இந்த முதல் தடையும் 3வது தடையும் ஒப்பிட்டு பார்த்தாவே இதுக்கு என்ன செய்யலாம், இது வந்து யூதர் ஜெருசலம் தான் அந்த ஊருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதில் ஒத்துக்கலையா, இப்போ வந்து இன்னும் பாருங்க அடுத்த வசனத்தை எடுத்தால் இன்னும் நல்லா புரியும். இதுக்கு ஒத்த வசனம் இது. இப்போ இது உசைர் நபி காலத்தில் நடந்த விஷயம், 2வது தடை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். குரானில் 2வது அத்தியாயத்தில் 259 வசனம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பின்னாடி வசனத்தெல்லாம் இந்த ஒரு ஊர்னு வருதுல, இந்த ஒரு ஊருக்கு விளக்கம் வந்து இதுக்கு முன்னாடி பின்னாடி வசனங்கள்லாம் இருக்காது. இது வந்து பார்த்தா வெளியே இந்த அத்தியாயத்தை விட்டுட்டு வெளியே தான் போய் பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கும், இல்லை இந்த அத்தியாயத்தில் வேற எங்கேயாவது இருக்கும், ஆனால் இதோட தொடர்ச்சியில் இருக்காது. அதான் தொடர்ச்சியில் இல்லைல்ல, அதனால இல்லாமல் இருக்கும். அப்போ இங்கே ஒரு ஊர்னு வரும். அதே மாதிரி தான் இந்த வசனத்துலேயும் ஒரு ஊர்னு வந்திருக்கு. பிஜே இதை தான் கிண்டல் பண்ண, ஒரு ஊர்னா அது எப்படி நீங்கள் ஜெருசலம்னு சொல்கிறீங்க? அப்போ 2வது அத்தியாயத்தில் 259 ஒரு ஊருக்கு எப்படி ஜெருசலம் கண்டுபிடிச்சாங்க? வேற எங்கேயோ தானே கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு தப்சீர்லேருந்து தானே கிடைக்குது. அப்போ அதோடைய கதையை தெரிஞ்சு இப்போ வந்து உசைர் நபி பற்றி பேசுகிறப்ப உசைர் நபி வந்து ஜெருசலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறனால இந்த அவர் என்பதற்கே உசைர் நபின்னு குரானில் இருக்காது, அதுக்கே வந்து
ஏன்னா தஃப்சீர் தானே எடுக்கிறாங்க. அப்போ இந்த தஃப்சீர் எப்படி எழுதுனீங்க? அதே மாதிரி தான் இதுக்கும் தஃப்சீர் சரியாக எழுதணும்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஊர்னா ஜெருசலங்கிறது இது குரான்லேயே வேற எங்கேயாவது அத்தியாயத்தில் இருக்கலாம், இல்லை வந்து ஹதீஸ்களில் இருக்கலாம், இல்லை வரலாற்றில் இருந்து எடுத்து எழுதுவாங்க. அப்போ இது எப்படி எழுதுனாங்க? அது ஒரு ஊரைனா ஜெருசலம்னு எழுதியிருக்காங்களே, அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு ஜெருசலம்னு நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ ஒரு ஊரை கடந்து சென்றவரை பற்றி நீர் அறிவீரா? ஜெருசலம் அந்த அந்த ஊர் அடியோடு அழிக்கப்பட்டு வீழ்ந்து கிடந்தது அப்படின்னு. அழிக்கப்பட்ட ஒரு ஒரு கட்டடங்கள்லாம் சாஞ்சு கிடக்குன்னா அழிக்கப்படுதுன்னா சாஞ்சு கிடக்கும் அப்படிங்கிறது. அப்போ அதனால தான் அழிக்கப்பட்ட பிராக்கெட்டில் கொடுக்குறோம். அப்போ ஜெருசலம் இந்த ஊர் அழிந்த பிறகுன்னு வருது பாருங்க. ஜெருசலங்கிற ஊர் அழிக்கவே படலன்றாரு. இந்த அழிந்த பிறகுன்னு அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் எவ்வாறு இதை உயிர்வாக்குவான் என்று அவர் நினைத்தார். யாரு? உசைர் நபி நினைச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இங்கே மாடல் பாருங்க. இப்போ வந்து இங்கே பாருங்க, இந்த ஊர் அழிந்த பிறகுன்னு இருக்கு. அப்போ இது அழிந்த ஊர்னு வருதா இல்லையா? இங்கே அழித்த ஊர்னு வருதா? இது வந்து நம்மள விளக்கம் போட்டிருக்கோம், இதை விட்டுட்டு பாருங்க. அப்போ அழித்த ஊர்னு வருது. இங்கே வந்து இந்த ஊர் அழிந்தன்னா அழிந்த பிறகுன்னா அந்த அழிந்த ஊர் அப்படின்னு அர்த்தமா இல்லையா? சரி, இப்போ எழுதி பாருங்க. இது ஒரு ஊர் அல்ல, இது அழிஞ்சிருக்குன்னு சொல்ல, இப்போ இது அழிந்த ஊரா இல்லையா? அதே மாதிரி தானே இங்கே வந்து அழித்த ஊர்னு வருது. இப்போ இங்கே அழித்த ஊர்னு வருது. இந்த மாடல் ஒன்றா இருக்கா இல்லையா? அதே மாதிரி வந்து ஊரின் மீது தடைங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்ல ஒன்றா இருக்கா இல்லையா? இது இந்த ரெண்டுத்தையும் ஒப்பிடும் போது, அது முதல் தடையோட ரெண்டாவது தடையை ஒப்பிடும் போது இது முழு வசனமும் உங்களுக்கு பொருள் அழகா வந்தது. இதுல வந்து ரெண்டாவது வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது தடையை வச்சு இது ரெண்டாவது தடைக்கு இந்த காம்பினேஷன் கிடைக்குது. முதல் தடைக்கு என்ன செய்யுது? இதுவும் தடையும் ஊரும் தடையும் காம்பினேஷன் இருக்கு. ரெண்டுத்தையும் ஒட்டு பார்த்தா ஜெருசலம்னு ஈஸியா சொல்லிடலாமே அப்படிங்கிறது தான். ஆக மொத்தம் இதுல பளிச்சுன்னு தெரியுது. சாட்ஜிபிடியும் இவரை பத்தி அம்பலப்படுத்திடுச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பதிப்போடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது கிளைமேக்ஸை நோக்கி வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு போட்ட முதல் தடை மூசா நபி காலத்தில் போட்டு, அப்புறம் யூசா நபி காலத்தில் வந்து அல்லாஹ் நினச்சா குடியேற்றினா யூதர்களை. அடுத்தது ரெண்டாவது தடவை வந்து அவங்களுக்கு போட்ட தடை மற்றும் குடியேற்றம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து மூன்றாவது தடை குடியேற்றத்தை பற்றி ஒரு விஷயம் தான். இதில் தான் நம்ம என்ன செஞ்சோம்? குரானில் வந்து 2195வது வசனம் வந்து நாம் அளித்த அந்த ஒரு ஊர்னா அது ஜெருசலத்தை தான் குறிக்கும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் உங்களுக்கு நிரூபித்து காட்டணும் இல்லையா? இது எப்போ ஜெருசலம்னு ஆயிடுச்சோ அந்த தடை வந்து யூதர்களுக்கு போடப்பட்ட தடைன்னு வந்துடும். அப்படி வந்துருச்சுனாவே 96ல் ஹத்தான ஆரம்பிக்கும். ஹத்தானா வரைன்னு இதுக்கு அர்த்தம் கொடுத்துரும். வரைன்னு வந்துருச்சுன்னா இந்த 21, 95, 96 கனெக்ட் ஆகி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசா நபியோருக்கு பின்னாடி கிபி 70ல் அவங்களுக்கு தடை போடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இஸ்லாமிய அரசு உடைந்த பின் கிபி 1948 என்ன செஞ்சாங்க? அவங்க குடியேறினாங்க. யூதர்கள் வந்து இஸ்ரேலில் குடியேறினாங்க. அந்த குடியேறினதுக்கு காரணம் யாருன்னா, யஜூஜ் மஹ்ஜூஜ் தடுப்பு சுவர் உடைக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு உயரத்தில் இருந்த மிகப்பெரிய பதவியில் இருந்து ஜெருசலம் என்ற ஊருக்கு யூதர்களை அவங்க தான் என்ன செய்வாங்க? குடியேற்றுவாங்க. யஜூஜ் மஹ்ஜூஜ் தான் யூதர்களை வந்து குடியேற்றும் வரை யார் வரமாட்டா? யூதர்கள் வரமாட்டாங்க. யஜூஜ் மஹ்ஜூஜ் வந்து அவங்களை இஸ்ரேலில் குடியேற்றுற வரைக்கும் யார் வரமாட்டானா? யூதர்கள் குடி போக முடியாதுங்கிற முன்னறிவிப்பு தான் இதில் சொல்லப்பட்ட விஷயம். அதனால் இதைத்தான் வந்து என்ன செய்கிறாரு? பிஜே மறுக்கிறார் அப்படிங்கிறது. ஸோ பிஜே மறுக்கிற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யூதர்கள் சம்மந்தப்பட்டதும் யஜூஜ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் மறுக்கிறாரு. அப்போ வந்து யூதர்களை வந்து, அதாவது யஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டம் தான் யூதர்களை வந்து இஸ்ரேலில் குடி ஏற்றும் அப்படிங்கிறப்ப அது எல்லாம் முன்னறிவிப்பு செஞ்சான். அது மாதிரி 1948 குடியேறினாங்களே. எதற்காக குடியேறினார்கள் என்றால், நம்ம கிட்ட இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிற பள்ளியை வந்து பறித்து அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. இதற்காக தான் அந்த பள்ளியை, அந்த புனித பள்ளியை பறிக்க விடாமல் என்ன செஞ்சிருக்காங்க? அந்த காசா மக்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்களே, அந்த போர் தான் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு முன்னால் 10 பெருமடையாளம் காட்டுவான்ல, அந்த பெருமடையாளத்தில் முதல் அடையாளமே அந்த போர் தான் அப்படிங்கிறது. அதை பற்றி எதில் இருக்குது? புகாரியில் 33:29 இருக்குது இல்லையா? அப்போ குரானில் வந்து 21, 95, 96, இந்த 33 இது எல்லாத்தையுமே என்ன செய்கிறார்? பிஜே வந்து தெளிவாக மறுக்கிறார். அதுவும் இல்லாமல் அது கூடுதலாக இது போன்ற எல்லா விஷயத்தையும் மறுக்கிறார். யஜூஜ் மஹ்ஜூஜ், யூதர்கள், அந்த பள்ளிக்காக நடக்கிற போர் எல்லாத்தையும் மறுக்கிற காரணத்தினால அவருடைய தில்லுமூலில் இந்த மறுத்து பேசியிருப்பார். அந்த வீடியோலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகத்தில் பேசுவோம். அதாவது உலகத்தில் 3 புனித பள்ளி எல்லாம் நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. அதில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பறிக்க பார்க்குறாங்க. மஸ்ஜிதுல் ஹரத்தை பறிக்க பார்த்தா நம்ம விட மாட்டோம். அப்போ அதுக்காக போராடுவோம்ல. ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பறிக்கும் போது ஏதோ அனாதையான பள்ளி மாதிரி என்ன செய்யறது? உலக அளவில் முஸ்லீம்கள் பெரும் கொந்தளிப்பே ஆகலை. அப்படிங்கிறப்ப அவங்க காசா மக்கள் வந்து போராடுகிற உயிரை விடுற காரணத்தினால, போராடி உயிரை விடுறது அவங்க அல்லாவோட முகத்தில் முழிக்க முடியும். நம்ம இந்த செய்தியை கூட தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் காட்டல. பார்த்தீங்களா? நம்ம போய் முழிக்க முடியுமா இல்லையான்னு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மனசை தான் கேட்டுக்கணும். ஸோ இது சம்மந்தப்பட்ட தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகத்தில் வருங்கிறதை சொல்லி நம்ம இந்த பதிப்பை முடிச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.